ஸோ இந்த டியூப்லெஸ் டயர்லேயே மேஜராக வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பஞ்சர் தான். ஸோ இந்த பஞ்சர் வந்து நம்ம அடைச்சிட்டு கொஞ்ச நாள் ஓட்டணும் அப்படின்னாவே அந்த திரி தேய ஏர் வந்து லீக்கேஜ் ஆக தொடங்கிடுது. ஸோ அதிக ப்ரெஷர் வச்சோம்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து ஏர் வந்து லீக் ஆகும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 PSI விற்கிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா ஒரு 20 வரைக்கும் வரும். 20 வரைக்கும் குறைஞ்சிட்டு வரும். அந்த 20க்கு மேலே கீழே குறையிறதில்ல. ஸோ ஏர் அதிகமாக பிடிக்கும்போது லீக்கேஜ் ஆகும். ஏர் கம்மியாயிருச்சுன்னா அந்த பஞ்சர்லேருந்து லீக்கேஜ் கம்மியாயிருது. ஸோ பெருசாக ஃபுல்லாகலாம் இறங்குறது கிடையாது. ஸோ அதிகமாக இருக்கிற ஏர் மட்டும்தான் வந்து அந்த பஞ்சரில் வந்து லீக் ஆகுது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு பழைய டயருக்கும் இருந்துச்சு, இந்த டயருக்கு இருந்துச்சு. டியூப்லெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜராக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து இந்த டிவிஎஸ் டயர் வந்து போட்டிருந்தோம். பட் இந்த பட்டனுமே வந்து ஓரளவுக்கு தேஞ்சிருச்சு. ஸோ 22,000 கிலோமீட்டர் வந்து இது வந்து ஓடிடுச்சு. இப்போ ரீசெண்டாக இதில் இந்த டயரில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா, டியூப்லெஸ்லேயே வந்து நான் மேஜராக வந்து ஃபீல் பண்ணுற ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ நம்ம டயரை பொறுத்த வரைக்கும் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, இப்போ பாருங்கள், இது ஒரு பஞ்சர் இருக்கா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பஞ்சரு, இங்கே ஒரு பஞ்சர் இருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஆணி ஏறினது தான். ஆணி ஏறி அதை வந்து பஞ்சர் போட்டது தான். இது ஒரு பஞ்சர், இடையில சென்டராக ஒரு பஞ்சர் வரும். ஸோ இந்த 3 பஞ்சருமே எனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, எனக்கு போன டயரில் என்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சோ சேம் அதே மாதிரி தான் இந்த டயர்லேயும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே ஓட்டும்போது இந்த டயர் தேய இந்த திரி வந்து தேஞ்சிக்கிட்டே போகும் இல்லையா. ஸோ இந்த திரி தேயறதுனால நம்மளுக்கு வந்து ஏர் லீக்கேஜ் ஆக தொடங்குச்சுன்னு சொல்லிட்டு தான் போன டயருக்கு நம்ம டியூப் வந்து மாற்றினோம். பட் சேம் அதே கம்ப்ளைண்ட் தான் இந்த டயர்லேயும் வந்துச்சு. இதுவும் அதே மாதிரி தான் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு. ஓடுனதுக்கப்புறம் வந்து இந்த திரி தேஞ்சதுனால 3 பஞ்சர்லையுமே எனக்கு ஏர் லீக்கேஜ் ஆக தொடங்கிடுச்சு. ஒரு சிலர் சொன்னாங்க மஷ்ரூம் பஞ்சர் போட்டால் உங்களுக்கு வந்து லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மஷ்ரூம் பஞ்சரோட காஸ்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து விசாரிக்கல. பட்டு இப்போ வந்து இதில் டியூப்பு போட்டு ஓட்டிக்கிற ஒரு ஆப்ஷனும் வந்து கேட்டாங்க. டியூப்போட காஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு 300 ருபீஸ் வருது. ஸோ இந்த டயருமே வந்து பார்த்தோம்னா இன்னொரு 4000 to 5000 கிலோமீட்டர் தான் ஓடும். ஸோ இப்போவே நல்லா தேஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம டியூப்பு 300 ரூபா கொடுத்து மாற்றிக்கு டயரே மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன்.